உண்மையிலேயே டங்ஸ்டன் ரிசர்வ் தமிழ்நாடு, கேரளா, ஹரியானா, ஒரிசா. ஒரிசா கூட இல்ல. தமிழ்நாடு, கேரளா, ஹரியானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்தியாவுல இருக்கிற மொத்த டங்ஸ்டன்ல வெறும் 5% தான் இருக்கு. 95% இருக்கிறது எதுலன்னா 40% கர்நாடகால இருக்கு. 27% வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. அப்போ ரிசர்வ் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள்ல சுரங்கம் அமைப்பதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா? ரிசர்வே இல்லாத மாநிலங்கள்ல சுரங்கம் அமைக்க அனுமதி தருவீர்களா? அங்கதானே குடுக்கணும். அங்க குடுக்க முடியாது. என்ன காரணம்னா அங்க எதுக்குறாங்க. கர்நாடகால பிஜேபி எதுக்குது. ராஜஸ்தான்ல பிஜேபி எதுக்குது. ஏற்கனவே டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்து அவர்கள் வந்து ரொம்ப விவசாயம் பாழ்பட்ட இடம். அப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் இங்க நியாயமாகவே மாநில அரசோட அனுமதி கேட்கணும். அப்படி அனுமதி கேட்க வேண்டாம்னு 2023ல சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. சரி, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே யாருமே போக மாட்டேன்றாங்க. இது எப்படி வந்து இங்க சாத்தியமாச்சுங்க? நீங்க ஏன் முதல்ல எதிர்க்கல? யார் சொல்றா? அண்ணாமலை சொல்றாரு. நீங்க தான் 2023ல சட்டத்தையே மாத்திட்டீங்களே. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் 1957 ஆக்ட 2023 கடைசியில தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மாத்தியாச்சு.